காவேரி வந்து அப்படியே ஊருக்கு போகிற வரைக்கும் பேசிகிட்டே வராங்க. எல்லாரும் காவேரி பார்த்துட்டே வராங்க. காவேரி வந்து பேசுகிறதும், அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் பழைய விஷயங்கள பற்றி கேட்குறதையும் பார்த்துட்டு சாரதாவும், பாட்டியும் அழுதபடி வராங்க. அவங்களால காவேரியோட நிலைமைய நினச்சி தாங்கவே முடியாம இருக்கு. இங்கே வந்து விஜய் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு கேட்குறாரு, "என்ன என்ன எல்லாரும் வரீங்க, காவேரி மட்டும் கூட்டின்னு வர மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "காவேரிக்கு எதாவது பிரச்சனையா பாட்டி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, "அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, யாருக்கும் எதுவும் ஆகலை. நீ வீட்டுக்கு வாடா, வீட்டில் தான்டா காவேரி இருக்கா. காவேரி வீட்டில் இருக்காளா? சரிங்க பாட்டி, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. நான் வீட்டுக்கு வந்துடுறேன் பாட்டி. காவேரியை முதல்ல பார்க்கணும் பாட்டி. எனக்கு காவேரியை முதல்ல பார்த்தே ஆகணும். அவள் எப்படி இருக்கா, ஏது இருக்கான்னு எனக்கு கவலையாகவே இருக்குது மனசு." அப்படின்னோடனே, "அவள் தான் நல்லா இருக்காடா, எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டுக்கு போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாங்க. இங்கே வந்து "காவேரி எங்கே பாட்டி, வீட்டில் இருக்கான்னு சொன்னீங்க, காணவே காணோம்." அப்படின்னோடனே, "காவேரி நம்மளை விட்டு ஒரே நடியாக போயிட்டா." அப்படின்னு சொன்னோன்னே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. "என்ன சித்தப்பா சொல்கிறீங்க, என் காவேரி என்னை விட்டு போக மாட்டா, நீங்கள் போய் சொல்கிறீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு காவேரின்னு ஓட பார்க்குறாரு. அப்படியே தடிக்கு விழ பார்க்குறாரு. என்னாலும் எல்லாரும் சேர்ந்து அவரை பிடிக்கிறாங்க. "விஜய் சொன்னா கேளு விஜய், நீ ஏற்றுந்தான் அவனை ஒரு வழி கிடையாது. சரி அத்தைலாம் எங்கே, மற்றவங்களாம் எங்கே, அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன். கண்டிப்பாக காவேரி அவங்க கூட தான் இருப்பான்னு." "அவங்க எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்கப்பா." "ஊருக்கு போயிட்டாங்களா?" "காவேரிக்கு இந்த மாதிரி நிலைமை ஆனோன்னே அவங்களால தாங்கிக்க முடியல, அதான் ஊரோடையே போயிட்டாங்க. சொன்னா கேளுப்பா, தயவு செய்து கத்தாத விஜய், உனக்கு குழந்தை இருக்குடா." அப்படி சொல்லிட்டு குழந்தைய கூட்டு வந்து காட்டுறாங்க. "பாருடா, நீ விரும்பின அதே பெண் குழந்தை உனக்கு பிறந்திருக்குடா. காவேரி குழந்தைய பெத்து போட்டு தான்டா போய் சேர்ந்தா." அப்படின்னோடனே, "காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. குழந்தைய பார்த்து தாங்கிக்க முடியாமல் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு காவேரி நடிச்சு அழுதுபடி வந்து விஜய் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. விஜய் வந்து வீட்டுக்கு நல்லபடி வந்துட்டான். ஒரு பூஜை வந்து பண்ணணும்னு வேண்டியிருக்கேன், அதனால கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயை கூட்டிகிட்டு பாட்டி எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து குழந்தைக்கு நல்ல மாதிரி வந்து அவங்க வந்து சாமிக்கிட்ட வச்சு வேண்டிக்கிறாங்க. அடுத்து வந்து விஜய்க்கு வந்து பொட்டு வச்சு அதுக்கப்புறம் வேண்டிக்கப்பா அப்படின்றாங்க. "இதுக்கப்புறம் நீயும் உன் குழந்தைய நல்லபடி வாழணும்னு வேண்டிக்கோ" அப்படின்றாங்க. "இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் பாட்டி, என் காவேரி போயிட்டாளே." அப்படின்னோடனே, "என்ன விஜய் இப்படி பேசுகிற, குழந்தை இருக்குல்ல, குழந்தைக்காக நீ வாழ வேண்டாவா, என்ன பேச்சு இதெல்லாம் கோயிலில்?" அப்படின்னோடனே உடனே அமைதியாக இருக்கார் விஜய். பாவம் விஜய், எப்படி ஆயிட்டான் பாரு அப்படி சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிறாங்க எல்லாருமே. அடுத்து வந்து கோயிலில் பூஜை பண்ணுறாங்க. கோயிலில் பூஜை பண்ணி குழந்தைய எல்லாமே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்தவொடனே விஜய் என்ன பண்ணுறாரு, குழந்தைய வந்து "பாட்டி என்கிட்ட குழந்தைய விட்டுட்டு போங்க" அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு உள்ள ரூமில் குழந்தைய விட்டுட்டு போகிறாங்க. குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கார் விஜய். "அம்மா இல்லைன்னு கவலைப்படுறியா, நானும் தான், நீயும் நானும் தவிச்சு போகிறோம். நம்ம 2 பேரும் தவிக்க விட்டு எதுக்கு காவேரி போனானே தெரியல. உன் அம்மா போயிட்டான்னு நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு. சரி நீ அம்மா பார்க்கணும் ஆசைப்படுறியா, இரு உன்னை அம்மாவை காட்டுறேன் உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து வரதுக்காக போகிறாரு. பார்த்து ரூம் ஃபுல்லாக செக் பண்ணுறாரு விஜய். ஆனால் எங்கேயுமே ஃபோட்டோ இல்லை. செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. "என்ன காவேரி ஃபோட்டோ ஒன்று கூட காணோம், குழந்தைகிட்ட காட்டலான்னு நினச்சினேன், இந்த மாதிரி இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடி பார்க்குறாரு. பார்த்தா காவேரி ஃபோட்டோ, காவேரியோட ஆல்பம், அந்த அவங்களோட எதுவுமே அங்கே இல்லை. செம்ம டென்ஷன் ஆயிடுற. "பாட்டின்னு" சொல்லிட்டு கத்துறாரு. பாட்டி வராங்க. "என்னடா ஏன்டா இப்படி கத்துற?" அப்படின்னோடனே, "பாட்டி காவேரியோட ஃபோட்டோ, காவேரி நானும் காவேரி இந்த ஆல்பம் எதுவுமே இல்லையே பாட்டி, எங்கே பாட்டி காவேரியோடது, எந்த நினைவுகளும் இல்லாமல் இருக்குது, என்ன பாட்டி இதெல்லாம்?" அப்படின்னோடனே, "இல்லைடா அது வந்து சொல்லுங்கள் பாட்டி, இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் தான் எடுத்தீங்க, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, ஏற்கனவே என் காவேரி என்கிட்டேருந்து பிரிஞ்சு போயிட்டா, இந்த உலகத்தை விட்டு போயிட்டா, இப்போ அவள் நினைவுகள் தான் என்கிட்ட இருக்குது, அதையும் என்கிட்ட பறிக்க பார்க்குறீங்களா?" அப்படின்னோடனே, "ஐயோ விஜய் அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு காவேரியோட ஞாபகம் வரக்கூடாதுன்னா, இங்கே பாருங்கள் பாட்டி, இந்த உலகத்துலேருந்து நான் என்னைக்கு போகிறனோ அன்னைக்கு தான் என் காவேரியோட ஞாபகம் என்னை விட்டு போகும். அது வரைக்கும் என் காவேரி என்னை விட்டுட்டு போனாலும் சரி, அவள் ஞாபகங்கள் என்னை விட்டு போகாது. புரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், எல்லா ஃபோட்டோஸும் சரி, எல்லா ஆல்பமும் சரி, இங்கே வந்து ஆகணும். அப்படி இல்லைன்னா அவ்வளோதான் பாட்டி" அப்படின்றாங்க. "சொன்னா கேளு விஜய், உன் நல்லதுக்கு தானே நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள் பாட்டி, நீங்கள் எந்த நல்லதுக்கும் செய்ய வேணாம். என் காவேரி என்னை விட்டு போனாலும் அவள் நினைவுகள் இருக்குது, அது என்னை விட்டு போகாது. இந்த ஃபோட்டோஸ் வேணால் நீங்கள் மறைச்சி வைக்கலாம். என் மனசில் இருக்க அவளை உங்களுக்கு என்ன பண்ண முடியும் பாட்டி?" அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே, "பாட்டி நான் அதுக்காக சொல்லலைப்பா, காவேரி நீ மறந்துடுன்னு சொல்லலை. ஆனால் காவேரி இப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா உனக்கு ஞாபகம் வரும்ல, உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அப்புறம் நீ குழந்தை எப்படிப்பா கவனிப்ப, அதனால தான்ப்பா." அப்படின்னோடனே, "இல்லை பாட்டி, நான் காவேரியை மறந்துட்டு என் குழந்தைய கவனிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நானும் என் குழந்தையும் என் காவேரியும் ஞாபகத்திலேயே நாங்கள் வாழ்வோம். எங்களுக்கு அது வாழவும் தெரியும். என் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். தயவு செய்து எங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து வந்து கொடுத்துருங்க, கெஞ்சி கேட்குறேன் பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு, "என்னம்மா இவன் இப்படி பண்ணுறான், காவேரியோட ஃபோட்டோவை எடுத்து வச்சதுக்கே இப்படி பண்ணுறானே, ஒரு வேளை காவேரி வந்து உயிரோடுக்கு தெரிஞ்சா அவ்வளோதாம்மா, நம்ம வைக்க மாட்டோம், இப்போ என்னம்மா பண்ணுறது, அதாண்டி எனக்கும் புரியல" அப்படின்றாங்க பாட்டி ராதா கிட்ட.